வணக்கங்க. நான் கதை பாட்காஸ்ட் கவிதா பேசுறேன். இது கதை பாட்காஸ்ட் வழங்கும் சென்னியின் வாழ் எபிசோட் நம்பர் 2. இந்த எபிசோடோட டைட்டில் தேடி கிடைத்த திரவியம். அந்த வடுகர்கள் பொண்ணுங்க, வயசானவங்க, சின்ன பசங்க அப்படின்னு கூட பார்க்காம கொலை பண்ணாங்க. அங்க இருந்த இளைஞர்களும் ஆம்பளைங்களும் வடுகர்களை எதிர்த்து சண்டை போட்டாங்க. ஆனா ஆயுதம் இல்லாம தமிழர்களால அவங்கள எதிர்க்க முடியல. இன்னும் பெரியவர் கல்லுல கலந்த பொடி ஆம்பளைங்களை நிலத்தடுமாற வச்சுது. சண்டை போட முடியாம அவங்க வடுகங்களோட வாளுக்கு பலியானாங்க. அழகான தமிழ் பொண்ணுங்களை மட்டும் கொல்லாம தூக்கிட்டு போய் நாசம் பண்ணாங்க அந்த வடுகங்க. 1-2 நாழிகையில அந்த இடமே ரத்தத்தால நனைஞ்சுது. அதை அடுத்து ஒட்டுமொத்த கிராமத்தையும் வடுகங்க கொள்ளையடிச்சாங்க. அந்த கூட்டத்தோட தலைவன் மாவடுகன் கல்யாண பொண்ணை தூக்கிட்டு போய் ஒரு புதர்ல வச்சு நாசம் பண்ணான். ஆசை தீர அவளை அனுபவிச்சுட்டு வெளியில வந்த அவன் செத்து போயிட்டா பாவம் அப்படின்னு நக்கலா சிரிச்சான். ஏத்தாப்புல நின்றுட்டு இருந்த அந்த பெரியவரோட தோள் பையில கையை விட்டு மூலிகை உருண்டை ஒன்னை எடுத்து சாப்பிட்டான். நாக்குல பட்டதுமே அது மாவடுகனுக்கு மயக்கத்தை கொடுத்தது. கண்ணை மூடி தலைய மேல தூக்கி அந்த மயக்கம் இப்படியே அனுபவிச்சான். அப்போ அவனுக்கு முன்னாடி இருந்த அந்த பெரியவர், நாம கொன்னு போட வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு மாவடுகா. மௌரியங்க அனுப்பின பணத்துக்கு இன்னும் 50 கிராமத்தையாவது சுத்தம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாரு. அதுக்கு அவன், தெரியுமாமா, அது ரொம்ப ஈஸி. மூவேந்தர் கூட்டுப்படை இல்லாம மொழிபெயர் தேசம் அனாதையா கிடக்குது. இந்த வடுக அரசன் மாவடுகன் மோரியருக்கு கொடுத்த வாக்குப்படி நடந்துக்குவான், கவலையே வேணாம் அப்படின்னு சொன்ன மாவடுகன் தன்னோட இடைக்கச்சையில இருந்து மௌரியர் பொற்காசு ஒன்னை எடுத்து பார்த்தான். கோரமா சிரிச்சான். சரி, இந்த வடுகர்கள் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு கேட்டா, மோரியர்கள் தமிழ் நிலத்தை பிடிக்கிறதுக்கு 2 இனத்தை விலை பேசி தங்களோட பக்கம் வச்சுக்கிட்டாங்க. அந்த 2 இனம் யாருன்னா கோசர்களும் வடுகர்களும் தான். இது பத்தி சங்கப்புலவர் மாமூலனார் எழுதின பாடல் ஒண்ணு, முரண்மிகு வடுகர் முன்னுற மோரியர் தென் திசை மாதிரம் முன்னிய வரவிற்கு விண்ணுற ஓங்கிய பனி இருங்குன்றத்தை அரை இறந்து அவரோ சென்றனர் அப்படின்னு புலவர் மாமூலனார் எழுதின பாடல். அதாவது வலிமை மிக்கவங்களான வடுகர் படை துணையா முன்னிலையில வர மோரியர்கள் தெற்கு பார்த்து படையெடுக்கும் போது விண்ண முற்ற அளவுக்கு உயர்வான பனியுடைய மலையை குடைஞ்சு வழி பண்ணிக்கிட்டாங்க. அந்த வழியா தங்களோட தேர்களை உருட்டிட்டு போனாங்க அப்படின்னு அர்த்தம். தமிழகத்தோட வடக்கு கோடி எல்லை பகுதியான வடக்கு நாட்டு மக்களை வடுகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வடுகு அப்படின்னா வட எல்லை பகுதி. அதனால அந்த பகுதியை சேர்ந்தவங்களும் வடுகர்கள் ஆனாங்க. தமிழக வரலாற்றுல பாத்தீங்கன்னா விஜயநகர நாயக்க மன்னர்கள் எல்லாரும் வடுகர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சரி, இப்போ கதைக்கு வருவோம். கரும்பெண்ணை நதிக்கு ஏன் அந்த பேரு வந்ததுன்னு தெரியுமா? கரிசல் நிலத்துல பாயிற தண்ணி கருப்பு கலர்ல இருக்கும். இந்த கலரை உணர்த்துறதுக்காக கண்ணனோட நிறத்தோட தொடர்பு படுத்தி கிருட்டினை அப்படிங்கிற வடமொழி பெயர் நிலைச்சுது. கிருட்டினையோட தமிழாக்கம் கரும்பெண்ணை. பெண்ணை அப்படின்னா நல்ல நீர்ப்பெருக்கு உள்ள ஆறு அப்படின்னு அர்த்தம். அந்த கரும்பெண்ணை நதி கடலோட சேர்ற இயற்கையோட அழகை பார்க்க பல கோடி கண்ணுங்க வேணும்னு அதை பார்க்கறவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. அதுலயும் காலையிலயும் சாயந்தரமும் சூரியனோட மிதமா ஒளிப்படுற அந்த நேரங்கள்ல செழிச்சு வளர்ந்திருக்க நீளமான மரத்தோட இலைகளும் பூக்களும் பழங்களும் கரும்பெண்ணை நதி மேல விழுந்து ஆட்டம் போட்டு ஜாலியா கடலை போய் சேரும். அந்த காட்சியை பார்த்தாலே மனசு குளிர்ந்து போகும். அந்த காட்டுல இருக்க விலங்குகள் அப்பப்போ காட்டுல இருந்து வெளியில வந்து நதியில தண்ணி குடிக்கும். அந்த அழக தெற்கு பக்கம் கரையில இருக்க துறைமுகத்தை சேர்ந்தவங்க பார்த்து ரசிப்பாங்க. அன்னைக்கும் அப்படியான மாலை நேரம் வந்துச்சு. கரும்பெண்ணை நதியோட அழகு எப்படின்னா, பருவம் வந்ததும் எப்படி பொண்ணுங்கள்லாம் அழகா செழிப்பா தெரிவாங்களோ அப்படி ஒரு அழகு. ரம்யமா இருக்கும். சலசலன்னு தண்ணி ஓடுற சத்தம், காத்துல ஆடுற மரங்களோட சத்தம், கூட்டுல அடங்குற பறவைகளோட சத்தம், இது மாதிரி இயற்கை இசை அங்க வாழ்ந்த மனுஷங்களுக்கு இனம் புரியாத ஒரு நிம்மதியை கொடுத்துச்சு. அத்தனையும் இருந்தும் அங்க ஒருவித அமைதி நதியோட சேர்ந்தே பயணம் பண்ணுச்சு. அந்த அமைதி ஒரு ஆன்ம அமைதி. நதியில மிதக்கிற சின்ன சின்ன படகுகள்ல பயணம் பண்றவங்க கூட கரும்பெண்ணையோட வடக்கரை அழக பார்த்துட்டு ரசிச்சுட்டு போனாங்க. அதை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள மனசு பூத்துச்சு. அங்க வந்துட்டு போற பல பேர் மாதிரி தென்கரையில இருக்க துறைமுகத்துல வியாபாரம் பண்ண மூட்டைகள் இருக்க இடத்துல நின்றுட்டு இருந்த சின்ன பையன் ஒருத்தனும் நதியோட அழகுல மயங்கி வசியத்துக்கு ஆளானவ மாதிரி நதியையும் அதோட வடக்கரையுமே கண்ணு கொட்டாம பார்த்துட்டு இருந்தான். அந்த பையனுக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும். தலையில ஒரு தலைப்பாகையும் இடுப்புல ஒரு வெள்ளை ஆடையும்
கழுத்துல புதுசா வாங்கின ஒரு சின்ன சங்கு மாலை ஒன்னையும் போட்டிருந்தான். அழகா இருந்த அந்த பையன் வாயை பொழந்துகிட்டே ஒரு இடத்தையே பார்த்துட்டு இருந்தான். அவன் பார்த்துட்டு இருக்க நதியோட வடக்கரையில பெரிய கொம்பு வச்ச அழகான மான் ஒண்ணு நதியில குனிஞ்சு தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. அந்த மான் இளமஞ்சள் நிறத்துலயும் அதோட கொம்புங்க பெருசாவும் கருப்பாவும் இருந்துச்சு. அப்போ அந்த பையனுக்கு மானை பக்கத்துல பார்க்கணும் அப்படின்னும் அதை தன்னோட இடத்துக்கு கூட்டிட்டு போய் வளர்க்கணும்னு ஆசை வந்துச்சு. அவன் அதையே ஆசை தீர பார்த்துட்டு இருந்தப்போ அதுவும் தண்ணி குடிச்சிட்டு இவனை நிமிர்ந்து பார்த்துச்சு. அதை பார்த்ததும் இவன் புருவம் தானா உயர்ந்துச்சு. கொஞ்ச நேரம் அந்த மானும் பையனும் ஒருத்தர் விடாம பார்த்துட்டே இருந்தாங்க. அப்புறம் அந்த மான் திரும்பி காட்டுக்குள்ள போய் மறைஞ்சிருச்சு. அதை பார்த்த அந்த பையன், ஏ மானே போகாத நில்லு அப்படின்னு சத்தம் போட்டான். அப்ப பக்கத்துல இருந்த எல்லாரும் அவனை திரும்பி பார்த்தாங்க. அட என்கிட்ட வா, போகாத, காது கேட்காத மானே அப்படின்னு கத்திக்கிட்டே துள்ளி குதிச்சு கைய மேல தூக்கி ஆட்டி காட்டினான். அப்ப அங்க வந்த வயசானவர் ஒருத்தர் அந்த பையன் காதை பிடிச்சு திருகுனாரு. அவன் வலி தாங்காம அப்படின்னு அலர்னான். பிள்ளை திரும்பி பார்த்தான். தாத்தா வலிக்குது, என்ன விடுங்க அப்படின்னா. உன்னை எங்கெல்லாம் தேடுறது அழிசி, இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்ட நெடுங்கீரனர் அவன் காதை விட்டாரு. நிறைய தலைமுடியும் பிடரியும் அவரோட வயசை காட்டினாலும் தசைகள் இறுகி போயிருந்த அவரோட உடம்பு அவர் வலிமையை காட்டுச்சு. நல்ல உயரமானவர் அவர். அழிசிங்கிற அந்த பையன் காதை தேய்ச்சிக்கிட்டே, நேரம் போகலன்னு ஆத்த பார்க்க வந்தேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் ஒரு பெரிய கொம்புங்க கிளக்கிளையா இருக்க மானை பார்த்தேன். அதுவும் அங்கதான் தாத்தா அது தண்ணி குடிச்சுதுன்னு கரும்பண்ணியோட வடக்கரைய பார்த்து சொன்னான். அழிசின்னு கூப்பிட்ட அவர் குரல்ல கொஞ்சம் கடுமை இருந்தது. அவன் திரும்பி தாத்தாவை பார்த்தான். அவர் முகத்துல இருந்த கடுமை அழிசியோட சிரிப்பை குறைச்சு. கடலுக்குள்ள போயிருக்க உன் அப்ப நெடுவேல் உன்னை என் பொறுப்புல விட்டுட்டு போயிருக்கான். இப்போ உனக்கு பாதுகாப்பு நான் தான்னு என் பையன் விட்டுட்டு போயிருக்கான். அதனால இனிமே என்னை கேட்காம எங்கேயாவது போனியோ தோலை உரிச்சு உப்பு தடவிடுவேன் அப்படின்னு கடுகெடுத்தாரு நெடுங்கீரனர். அழிசி சோகமாகி தலை குனிஞ்சான். அப்புறம் நிமிர்ந்து உட்கார்ந்தவன், இறை சங்க எடுத்துட்டு வரதா அப்பா சொல்லிட்டு போய் இன்னைக்கு 1 வாரம் ஆகுது, இன்னும் எவ்வளோ நாள் அப்படின்னு அவன் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் வாயில கைய வச்சு பேச்ச அடைச்சாரு. அவர் சுத்தி முத்தி பார்த்தாரு. யாரும் தங்களை பார்க்கல அப்படின்னு உறுதி பண்ணிக்கிட்டவர் அழிசி காது கிட்ட போய், இறைசங்கு பத்தி யாருக்கும் தெரியக்கூடாதுன்றது அரசரோட கட்டளை, அதை மீறினியோ உனக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் அழிசி, புரிஞ்சுதா அப்படின்னு பயமுறுத்துற பாவனையோட கேட்டாரு. அழிசி அப்படின்னு முணங்கிக்கிட்டே தலையாட்டினான். அதுக்கப்புறம் தான் அவன் வாயில இருந்து கையை எடுத்தாரு. கிடைக்க வேண்டியது கிடைக்கும், நெடுவேல் சீக்கிரமே திரும்பி வருவான், வா, விடுதியில உனக்கு இனிப்பும் விளையாடுறதுக்கு பொம்மைகளும் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னாரு அவர். அதை கேட்டதும் ஹாப்பியான அழிசி அவர் கையை பிடிச்சிட்டு கிளம்பினான். கீழே கடலோட ஆழமான பகுதியில அந்த ஒத்த படகு தன்னந்தனியா மிதந்துட்டு இருந்துச்சு. அந்த படகுல 7-8 பறந்தவங்க, அதாவது மீனவர்கள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் படகோட ஒரு மூலையில இருந்தாங்க. அவங்களோட முகங்கள் சலிச்சு போன மாதிரி இருந்தது. அவங்கள ஒரு நடுத்தர வயசுக்காரர் ஒருத்தர் காத்திருந்து கண்ணு பூத்து போய் தூங்கி விழுந்தாரு. அப்போ அவருக்கு பக்கத்துல கடல்ல இருந்து சரேல்னு ஒருத்த மேல வந்து தலையை காட்டினான். அதுல தூங்கி விழுந்தாருல்ல ஒரு மீனவர், அவர் அதிர்ந்து போயிட்டாரு. மற்றவங்க எல்லாம் அந்த இடத்தையே பார்த்தாங்க. கடலுக்குள்ள இருந்து வெளியில வந்து தலை காட்டினவன் படகுல ஏறி உள்ள வந்து விழுந்தான். அவன்தான் நெடுவேல், அழிசியோட அப்பா. ரொம்ப நேரம் மூச்சை அடக்கி ஆழ்கடல்ல நீந்துற திறமை இருக்கவன் அவன். வாலிப வயசுல அவன் வந்ததும் அவன் கிட்ட பேசணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த மீனவன் ஒருத்தன் எந்திரிச்சு நின்று பேசினான். ஐயா, நம்ம கடலுக்குள்ள வந்து இன்னையோட 1 வாரம் ஆக போகுது. இன்னும் எவ்வளோ நாள் தான் இந்த கடல் பாசியை சேர்ப்பீங்க? இது வரைக்கும் நீங்க எடுத்துட்டு வந்த கடல் பாசி அதோ அந்த பெட்டி நிறைய இருக்குதுன்னு புலம்புற சாயல்ல சொன்னவன் படகோட மூளையில கிடக்கிற பெட்டியை பார்த்தான். அதுக்குள்ள இன்னொருத்தன், சாப்பாடும் தண்ணியும் கூட குறைஞ்சிட்டே வருது, நாம திரும்ப கரைக்கு போகணும் அப்படின்னா. இது அத்தனையும் உப்பு சப்பு இல்லாத சாக்கு போக்கு தான். சலிச்சு போன மீனவங்க அவங்களா பேசி முடிவெடுத்திருக்கணும் அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. இன்னொருத்தன், ஆமா, நீங்க கொடுத்த பணத்துக்கு இவ்வளோ நாள் கூட இருந்ததே பெருசு, இன்னைக்கே கரையை பார்த்து கிளம்புவோம் அப்படின்னா. இது அத்தனையும் காதுல விழுந்தாலும் இந்த காது கேட்காது அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு போய் படகோட மூலையில கிடக்கிற பெட்டியை திறந்தான் நெடுவேல். அதுக்குள்ள செவப்பா இருந்த கடல் பாசிகள் கடந்துச்சு. அதோட தன்னோட இடுப்புல இருந்த கடல் பாசியை வச்சவன் பெட்டியை மூடிட்டு திரும்பி அவங்கள பார்த்தான். நீங்க கேட்டதை விட 2 மடங்கு காசு தரேன், நான் சொல்ற வரைக்கும் என் கூட இருங்க, எடுக்கிறது கிட்டத்தட்ட முடியிற தருவாயில இருக்கு அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட அத்தனை பரதவங்களும் நிமிர்ந்து உட்கார்ந்தாங்க. அவன் 2 மடங்கு காசு தர்றதா சொன்னதை நம்ப முடியாம அவங்க ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க.
இன்னும் காசு அப்படின்னதும் அவங்களோட சலிப்பு போய் கண்ணு மின்னுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கூட வேஸ்ட் பண்ண விரும்பாத நெடுவேல் புருவத்துக்கு மேல கைய வச்சு கடற்பரப்பை பார்த்தான். அப்புறம் அதோ அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா மறு பேச்சே இல்லாம அவங்க அந்த படகை அவன் சொன்ன இடத்துக்கு ஓட்டிட்டு போனாங்க. அந்த பகுதிக்கு போனாங்க. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் நெடுவேல் படகோட முனையில போய் நின்னு கடலுக்குள்ள எதையோ தேடினான். அந்த மொட்டை வெயில்ல கடல் நீர் கண்ணாடி மாதிரி தெளிவா இருந்தது. கடலுக்குள்ள இருக்கிறது அத்தனையும் தெளிவா தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் மீனவர்கள் கிட்ட கூட சொல்லிக்காம மீன் மாதிரி கடலுக்குள்ள குதிச்சு சல்லுன்னு நீந்தி போனான். கையையும் காலையும் அசைச்சு அசைச்சு கடலோட ஆழ பகுதிக்கு வந்த நெடுவேல் அடியில இருக்க கலர் கலர் கடல் வாழ் தாவரங்கள், மீன் கூட்டங்கள் இதெல்லாம் பார்த்து இது எல்லாத்துக்கூடையும் நீந்தினான். ஒரு பவளப்பாறையா நெருங்கி போய் எதையோ தேடினான். அவன் தேடுறது ஏதோ ரேர் பீஸுங்கிறதாலையும் இதுக்கு முன்னாடி அவன் பார்த்ததே இல்லைங்கிறதாலையும் தான் கேள்விப்பட்டதை வச்சு தான் கிட்ட என்ன சொன்னாங்களோ அதை வச்சு தேடிட்டு இருந்தான். ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தவன் ஒரு கட்டத்துல இங்க அது கிடைக்காது அப்படின்னு முடிவெடுத்தான். சரி திரும்ப மேல போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணவன் கொஞ்சம் கடல் பாசியை மட்டும் பறிச்சு இடுப்புல இருந்த கூடையில போட்டுக்கிட்டான். சரி காலை மேல பார்த்து தள்ளுனான். அப்போதான் எதேச்சையா அவன் கண்ணுக்கு ஒரு இடம் தட்டுப்பட்டுச்சு. பார்த்ததும் அந்த இடத்துல ஏதோ இருக்குடா அப்படின்னு தோணுச்சு. அது அழகான பாறைங்க நிறைஞ்ச இடம். அதோட நடுவுல ஒண்ணுமே இல்லை. ஆனா அந்த வெற்றிடத்துக்கு நடுவுல ஏதோ ஒரு பொருள் மின்னிட்டு இருந்துச்சு. இளம் பச்சை நிறத்துல மென்மையா மின்னுற அந்த பொருளை பார்த்த நெடுவேலோட கண்ணுங்களும் அதே நேரத்துல மின்னுச்சு. நெடுவேல் அது கிட்ட போனதும் தான் தேடி வந்த பொருள் அதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். அதுவே அவனுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. வேகமா நீந்தி இன்னும் கிட்ட போனான். அத கையில தொட்டான். அவன் தொட்டதும் அதுல இருந்த வெளிச்சம் தனியா பிரிஞ்சு போச்சு. அது இவ்வளவு நாளா தான் தேடிட்டு இருந்த பொருள் மேல ஓட்டிட்டு இருந்த ஒரு அரிய வகை மீன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். நெடுவேல் தேடிட்டு வந்தது அந்த மீனை இல்ல, அவன் அந்த பொருளை, அந்த அபூர்வ பொருளை கையில எடுத்து சுத்தி சுத்தி பார்த்தான். அது சிவப்பும் வெள்ளையும் கலந்த வெளிர் சிவப்பு கலர்ல இருந்த சங்கு. எப்பா டேய், இந்த சங்க தேடியாடா இத்தனை அவஸ்தை? அதுக்காகவா இவ்வளோ நாள் செலவழிச்ச? இவ்வளோ காசை கொட்டி கொடுத்து அப்படி எடுக்கிறதுக்கு அது என்னவா இருக்கும்? சரி பொறுத்திருந்து தான் பார்ப்போமே என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.